அவுதுல்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 783வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 783வது நாளில் உலகெங்கும் தனி பாலஸ்தீனத்துக்கான குரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின் போன்ற நாடுகள் நேற்று அதை ஒரு மையமாக கொண்டு ஒரு பெரிய விழிப்புணர்வை அந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. பெரிய ரேலி ஒன்று நடத்தி இருக்கிறார்கள். அடுத்தால இட்டலியில ஒரு நாள் முழு அடைப்பு நடைபெற்று இருக்கிறது. அது காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள், காசாவில் நடந்த குழந்தைகளுக்கான இரங்கல் கூட்டம், அடுத்து தனி பாலஸ்தீனம், இப்படி தனி பாலஸ்தீனத்தினுடைய குரல் உலகெங்கும் எழும்பி வருகிறது. இதில் முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, காசால இந்த சிஎம்சிசி பற்றி நேற்றும் சொன்னேன், அதுக்கு முன்னாடியும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அதாவது சிவில் மிலிட்டரி கோஆபரேஷன் கமிட்டி. இது வரும்போது என்ன நோக்கத்தோடு வந்தது என்று சொன்னால், உணவுப் பொருட்கள் காசாவுக்கு உள்ளாலே செல்வதை இஸ்ரேல் தடுக்கிறது. இதனால் போர் நிறுத்தத்தை மீறுகிறது. நாங்கள் கம்ப்ளீட்டா அதை இஸ்ரேலு கையிலிருந்து எடுத்துருவோம், எடுத்து உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புவோம் என்பதுதான் அவர்களுடைய வருகையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை இன்று பாலஸ்தீன் கிரானிக்கல் ஒரு செய்தியாக நமக்கு, ஒரு முழு அளவு செய்தியாக நமக்கு தருகிறது. அதில் இப்பொழுது சிஎம்சிசி என்று சொல்லக்கூடிய சிவில் மிலிட்டரி கோஆபரேஷன் கமிட்டியில 50 நாடுகள், அதில் பல தன்னார்வ குழுக்களும் சேர்ந்து கொண்டதாக சொல்லுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அத்தனை அவயங்களும் அதில் இருக்கிறது. இவர்கள் 5 வாரம்னா இப்ப 48 நாளாச்சு போர் நிறுத்தம் செயலில் வந்து, இவர்கள் ஒரு வாரத்திலேயே அங்கே முதல் வாரத்திலேயே வந்து விட்டார்கள். 24,000 டன்னு உணவுப் பொருட்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது ஒழுங்கா போயிருந்தா 36,000 போயிருக்கணும். இதுல 24,000 ட்ரக்ஸ்ல பொருட்கள் போயிருக்கு. அப்போ இது பெரிய அளவில் காசா மக்களுடைய அவலங்களை தீர்த்திருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது இஸ்ரேல் தொடர்ந்து அந்த தாக்குதல்களை ரஃபா, கான் யூனிஸ் இங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால செய்திகள்ல மேலே நிற்கிறது, இந்த கூட்டுப்படுகொலைகள் தொடர்கின்றன என்பதுதான். அதனால் காசாவுக்கு உள்ளால் மக்கள் ஓரளவுக்கு உணவுப் பொருள் விவகாரத்தில் ஒழுங்காக நிலையாக இருக்கிறார்கள். சில இந்த குளிருக்கான வீடுகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஓரளவுக்கு. அதாவது ரொம்ப மோசமா இருந்தது, ஒரு சின்ன ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கிறது. 24,000 ட்ரக்ல உணவுப் பொருட்கள் என்பது ஓரளவுக்கு, அதாவது 200, 300ன்னு போயிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் அந்த மக்களுடைய அவலங்கள் பெரிய அளவில் தீர்ந்திருக்கு. இப்போ இந்த ட்ரம்ப் கொண்டு வந்தானே காசா ஹியூமனிட்டேரியன் ஃபவுண்டேஷன், அது 3,000 பேரை கொண்டுட்டு நேற்று கடையை மூடிக்கிட்டுது. நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு குறிப்பிட்டேன். அது தன்னை க்ளோஸ் பண்ணிட்டு அது போயிட்டு இப்போ சிஎம்சிசி என்று சொல்லக்கூடிய இந்த சிவில் மிலிட்டரி கோஆபரேஷன் நன்றாக வேலை செய்கிறது. அடுத்தது இந்த 200 பேருடைய விவகாரம், அதில் 150 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதில் 30 பேர் தப்பிக்க முயற்சி செய்தவர்களை நாங்கள் தாக்கி விட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக் விக்டரிய ரஃபாவனுடைய டனலுக்குள்ளால கிரியேட் பண்ண பார்க்குது. ஆனா அங்கிருந்து நிறைய பேர் வெளியேறி இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் நாங்கள் 30 பேர் வரைக்கும் கைது செய்தும் கொலை செய்தும் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் கைது செய்தது எதுவும் இல்லை என்பது இஸ்ரேல் ஹெட்ஸ் உடைய, அதாவது அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட். அது பிறகு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, சிரியால திடீரென நேற்று ஆம்புஷ் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன், ஹூத்திஸுடைய நடமாட்டம் சிரியாவில் தெரிகிறது. அதனால் டமாஸ்கஸ்ல இருக்க எல்லா ஒப்பந்தத்தையும் நாங்கள் மீறுகிறோம் என்று இஸ்ரேல் ஹட்ஸ் அறிவித்தார். ஒப்பந்தம் எதுக்கு? இவன் போய் ஆக்கிரமிச்சுட்டு அதுல பாதி சிரியாவை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சிரியாவை துண்டு போடும் பழக்கம். அதுக்கு ஜீலானி ஒத்துக்கிட்டாரு. ஜீலானிக்கு என்ன பிரச்சனைனா, அவரு சர்வதேச
அளவில் டெரரிஸ்ட்ங்கிற லிஸ்டில் இருந்து வெளியே வந்து அவர் மிகப்பெரிய மகாவிஷ்ணுவாக கருதுகிற ட்ரம்போடு கை குலுக்கணும், போய் குலுக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இங்க என்ன ஆகி போச்சுன்னா, அவர் வர்றதுக்கு உள்ளால ஹூத்திஸ் உள்ள பூந்திருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ரீடிங். உள்ள பூந்திருக்காங்க. நேற்று சிரியாவினுடைய சுபர்புல ஒரு இது நடந்து அதை ஏற்று தாக்கினார்கள் என்பது உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? நேற்று காலை இரவு அதிகாலை 3 மணிக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரை திடீரென்று டமாஸ்கஸோட சுபர்புன்னு சொல்லலாம் புறநகர் பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. முதலில் 3 பேர் என்று தகவல் வந்தது. இப்பொழுது 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டார்கள். 13 அப்பாவி சிரியாவை சேர்ந்த 13 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவனுடைய மீண்டும் அப்பாவிகளை சிவிலியன் கேஷுவாலிட்டி வந்துட்டு ஜெனோசைட் இன் சிரியான் தான் எல்லாரும் போடுவாங்க, கூட்டு படுகொலைகள் இன் சிரியான். ஆனா நேற்று திடீர்னு ஏற்பட்ட இந்த தாக்குதல்ல 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள், 130 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு முழு அளவு தாக்குதல் அங்கே நடந்திருக்கிறது. ரொம்ப நாளைக்கு பிறகு ஆம்புஷ்ங்கிற வார்த்தை இப்பொழுது மீண்டும் இடம்பெறுகிறது. அப்போ சிரியா தன்னுடைய காய்களை முறையாக நகர்த்துகிறது, ஹூத்திஸ் தன்னுடைய காய்களை முறையாக நகர்த்துகிறது என்று தெரிகிறது. அதே போல லெபனான்ல நேற்று முன்னா நாள் உங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான கமாண்டர் ஹிஸ்புல்லா கமாண்டரை பெய்ரூத்தில் அவருடைய இல்லத்தை தாக்கி அழித்து விட்டது என்று நாங்கள் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவோம், எங்களுடைய ரைட் டு ரிட்டாலியேட் ரிமைன்ஸ்ன்னு சொல்லி, அதாவது அதை திருப்பி தாக்கும் உரிமை அப்படியே இருக்கிறது, நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று ஹிஸ்புல்லா சொல்லி இருக்கிறது. இப்போ இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்னன்னா, நத்தையானு காசாவை பறிபோச்சு, வெஸ்ட் பேங்க்ல எல்லா அடாவடித்தனங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அமெரிக்கா மேக்கரையே நீ இணைத்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறது. கடைசியில் நாம் அமெரிக்காவையே முழுக்க நம்பி இருப்பதால் அமெரிக்கா சொல்லுவதுதான் கேட்க வேண்டியது வரும். அதனால் மேக்கரையும் கையை விட்டு போகிறது. ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டே போட்டாங்க, நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோல், மேக்கரையில் கம்ப்ளீட்டா நம்மளுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மேக்கரை நவிழ்ந்து விட்டது என்று அது இப்பொழுது உறுதி செய்யப்படும் போல தெரிகிறது. மேக்கரையில் நேற்று நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அதில் 96 தாக்குதல்கள் ஒரு வாரத்தில், நேற்று 48 மணி நேரத்துல 26 தாக்குதல்களை அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் நடத்தியதாக தகவல்கள் வருகின்றன. இதன் விளைவாக ஜெனீன்ல இருந்து இஸ்ரேலிய இராணுவம் திரும்ப போயிருக்கு. தும்மாம்ங்கிற ஏரியால இருந்து இஸ்ரேலிய இராணுவம் 3 நாட்கள் சண்டை போட்டு பார்த்து விட்டு திரும்ப போய்விட்டது. அல் குட்ஸ்ல யுத்தம் நமக்கு நேற்று வெள்ளிக்கிழமையில ஜும்மா, ஆனா அங்க முழு அளவு யுத்தம் நடந்திருக்கிறது. அங்கிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டிய நிலை வெளியே போயிருக்கிறது. ஆனால் அங்குள்ள மக்கள் 60,000 பேர் நேற்று அல் அக்ஸா மஸ்ஜிதில் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். சாதாரணமா இந்த மாதிரி அதிகமான கொலைகள் நடக்கக்கூடிய அல்லது சண்டை நடக்கக்கூடிய பம்பார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப 40, 30, 25ன்னு போயிடும். 40,000, 30,000, 25,000ன்னு போயிடும். ஆனா அந்த மக்கள் தங்களுடைய பள்ளிவாசலை, தங்களுடைய முதல் கிப்லாவை, நம்முடைய முதல் கிப்லாவை இழந்துவிடக் கூடாதில் காட்டுகின்ற ஆர்வத்தால் தான் நேற்று 60,000 பேர் இத்தனை கெடுபிடிகளுக்கு இடையேயும், அதாவது இப்ப நான் போன சனிக்கிழமை அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுங்கிறத சொல்லும் போது உங்கள்கிட்ட சொன்ன இஸ்ரேலர்களுக்கு தனிப்பாக, அல் குட்ஸை சார்ந்தவங்களுக்கு தனிப்பாக டிமாலிஷன் நோட்டீஸ், இது சில வீடுகளுக்கு பூர்வீகமா அல் குட்ஸ் ஏரியால அவங்களுக்கு ஜெருசலமைட்டுன்னு பேரு. ஜெருசலத்தில் பூர்வீகமாக குடியிருக்கிறவர்களுக்கு கூட நீங்க வெளியில போயிருங்கன்னு சொல்லி, வீட்டை விட்டு வெளியில போயிருங்கன்னு. இன்னொன்னு, வீட்டை லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே இடிக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. இத்தனைக்கும் நடுவில் அந்த மக்கள் 60,000 பேர் அல் அக்ஸாவிலே தொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அல் அக்ஸா நமது கையை விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த தொழுகை நடத்துபவர்கள். அதோடு அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த பிரச்சனைகளையும் நாம் கூர்ந்து பார்த்தால், வீட்டை இடிக்கா டிஸ்பிளேஸ் பண்ண நேற்று நான் சொன்ன 32,000 பேர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கான். இத்தனைக்கும் நடுவில் அந்த மக்கள் அந்த மஸ்ஜிதை கட்டி காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனிடையே என்ன செய்யறான், இவனுடைய ஆதங்கம் எப்படி போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த இப்ராஹிம் கலீல் மாஸ்க்குங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய இது, அது பெரிய ஏரியால இருக்கு. ஏறத்தாழ 40 ஏக்கருக்குள்ளால அது இருக்கு. அல் குட்ஸ் அளவுக்கு அது பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை நேற்று ஜூயிஷ் ரிலிஜியஸ் கவுன்சில்கிட்ட ஒப்படைச்சிருக்கான் நெத்தன்யாஹூ. என்னன்னா, யார் கையில எடுத்தாலும் வெஸ்ட் பேங்க்ல மேக்கரையில் இவனுடைய அட்டூழியம்,
தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 பேரை நடுத்தெருவில் 2 பிள்ளைகள் சும்மா வந்தவனோட இவனை துப்பாக்கியை தூக்கினவொன்னா அவனை கையை வைத்துட்டு கையை வைத்திருக்கான் உட்கார சொல்லிட்டு அவங்கள சுட்டு கொன்றது பெரிய அளவில் வைரல் ஆகி எல்லா இடமும் ஒரு பீதியை கிளப்பியது. அதனால அல்குஸ் வச்சு காய்ச்சிட்டாங்க. அடிச்சதுல அவன் ஜெனின் இப்ப ஹெப்ரான்ல அதிகமான இதில் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி ஒரு பக்கம் ஜெனின்ல இருந்து வெளியில போறான், இன்னும் போகும்போது வெளியில கண்ணில் கிடைக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் இடித்து விட்டு போகிறார்கள். அதுல 24 பில்டிங்கை ஒரு வாரத்துக்குள்ளால இடிச்சிருக்கான். அப்போ மேக்கரை கையை விட்டு போகுதுங்கிற ஆதங்கம் இப்ப சிரியால வாங்குறான் பாருங்க அடி. இது ஊடகங்கள் எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா லோக்கல் பீப்புள் நிறைய சேர்ந்துட்டாங்க அந்த ஹூத்திஸ் போல்ஸோட அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எழுதுகின்றன. அப்போ ஹூத்திஸ் இந்த போர் நிறுத்த காலங்கள்ல இங்க போரை நிறுத்திட்டு என்ன செய்திருக்காங்கன்னா நேர சிரியாவுக்கு அந்த மக்களை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. மொபிலைஸ் பண்ணி தாங்களும் சேர்ந்து சிரியாலையும் தாக்கிட்டாங்க. இப்போ பன்முகத்துல அவர் ஜெயிச்சுட்டு இருக்காராம். லெபனானை பிடிச்சிட்டு இருக்கிறாராம், சிரியாவை பிடிச்சிட்டு இருக்கிறாராம், வெஸ்ட் பெங்க கையில எடுக்கிறாராம். இந்த கதை எல்லாமே வேகமாக தூர்ந்து போய் வருகிறது. ஒரு உண்மை சோதரில் அது என்னன்னா, அடுத்தவன் இடத்த நீ ஆக்கிரமிச்சு அதில் எவ்வளவு வாழலாம் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நிலைக்காது. நீ அதிலிருந்து ஏதாவது ஒரு நாள் பின்வாங்கியே ஆக வேண்டும். ஒரு அருமையான அறிக்கையை இதே இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் இந்த மைக்ரேஷன் சம்பந்தமாக சொல்லுகின்ற நேரத்தில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டறிக்கையை சமர்ப்பித்த ஒரு கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஆக்கிரமிப்பு இருக்கிற வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீ ஹமாஸ் அழிச்சிருவ, அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் அழிச்சிருவ, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நீ ஆக்கிரமிப்பு நிறுத்தினா எல்லா ஹமாஸும் ஒன்றும் இல்லாம ஆயிரும். ஆனா ஆக்கிரமிப்பு இருக்கும் வரைக்கும் அது நடக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் இப்பொழுது 3,80,000 பேர் வெளியில போயிட்டாயா இஸ்ரேலை விட்டு என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அதே போல இப்ப சிரியாலையும் பெரிய அளவில் அந்த தாக்குதல் இனிமே நம்ம பழைய செய்திகள் ஆம்புஷ் அது இதெல்லாம் இனிமே திரும்பவும் களத்தில் வரும் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி கோலான் ஹைட்ஸை அவங்க நேரத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹூத்திஸ் தான். ஆனா நேரடியா ஹூத்திஸ்ன்னு இல்லாம அவங்க லோக்கல் மக்களையும் கூட சேர்த்திருக்காங்க. அதை பத்திரிகை செய்தி ஊடகங்கள் இஸ்ரேல்ல வரக்கூடியதே என்ன சொல்லுதுன்னா, இந்த மக்கள் டமாஸ்கஸ் சொல்லக்கூடிய சிரியாவினுடைய தலைநகரை ஆட்சி செய்கின்ற ஜூலானியினுடைய உதவி இல்லாமலே தங்களுடைய எதிர்ப்பை தொடங்கி இருக்கிறார்கள். ஜூலானி இப்ப அவர் சொல்லிட்டார், இஸ்ரேல்ல நாங்க எதிர்த்து போராட மாட்டோம், சிரியாவை மையமாக கொண்டு இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலும் நடக்கான்னு. இப்ப சிரியாவே ஓங்கைய விட்டு போய் இஸ்ரேலுக்கு போற மாதிரி இருந்தது. ஆனா அதை ஹூத்திஸ் மீட்டு விடுவார்கள் போல் இருக்கிறது. அடுத்தால உலகை உலுக்கி கொண்டிருக்கின்ற இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, காசாஸ் சில்ட்ரன் ஒரு திமேட்டிக் மூவி, அதாவது கருத்து செறிவுள்ள ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். அது நேற்று உலகம் முழுவதும் ஸ்கிரீன் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தாலியினுடைய பல நகரங்கள். இப்ப இத்தாலி தனி பாலஸ்தீனை வாங்க வேணும்னு சொல்வது போல இத்தாலி பல உண்மையான நிலைமை பல விஷயங்களில் காசா மக்களுக்கு நிரம்பவே உதவி செய்கிறது. அமெரிக்காவினுடைய கூட்டுப்படை எங்க போனாலும் இத்தாலியினுடைய படம் போகும். ஆனால் இப்பொழுது பொதுமக்கள் பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க. இதே பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் தான் என்றோகளும் காசாவில் நடக்கிறது கூட்டுப்படுகொலை, நான் படையை அனுப்ப இப்படி இப்படி அறிக்கை விட்டே அவன் சமாளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பெரிய முனாஃபிக் என்பதை காட்டிக் கொண்டு இருக்கிறான். இப்ப இஸ்ரேல் பம்பார்டு பண்ணல நேற்று சதர்ன் காசால இஸ்ரேலிய ராணுவத்தினர் 13 பேர் இறந்திருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டு இருப்பதை போல் தெரிகிறது. இந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு சீஸ்ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் அக்டோபர் 10, 2025 அதுபோல 335 பேரை கொலை செய்திருக்கிறான். 973 பேரை காசாவில் காயப்படுத்தி இருக்கிறான். ஆனால் போராளிகள் நாங்கள் சீஸ்ஃபயர்ல போர் நிறுத்த நிபந்தனையை நாங்கள் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கிறோம். சர்வதேச நிறுவனங்கள் அதை அந்த பீஸுக்கு உத்தரவாதம் கொடுத்தவர்கள், அமைதிக்கு உத்தரவாதம் கொடுத்தவர்கள் இஸ்ரேலை போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது அவங்களுக்கு ஒரு பெரிய இமேஜை வேர்ல்டு முழுவதும் கிரியேட் பண்ணுது உலக மக்கள்கிட்ட. பட் அவங்க கொடுத்த வாக்குறுதியில அவங்க எங்கேயுமே மீற மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு இழப்புகளுக்கு இடையும் போர் நிறுத்தம் முறியணும் தான் இஸ்ரேல் எல்லா வேலையும் செய்தாலும் அதை பத்தி கவலைப்படல. ஆனா இப்ப அவங்களுக்கு அதே போராளிகள் குழுக்களுக்கு ஒரு நிம்மதி என்னன்னா, சிஎம்சிசி இந்த சிஎம்சிசின்னு சொல்ல சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் கமிட்டி
அதிக உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பி இருக்கிறது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மீடியேட்டர்ஸும் சில வேலைகளை, அதாவது இந்த அமைதியை உத்தரவாதம் கொடுத்தவர்களும் வேலையை செய்யத்தான் செய்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறோம். அடுத்து வெஸ்ட் பேங்கை இணைக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, இப்ப அங்க சரியான யுத்தமும் நடக்கு. இஸ்ரேலிய பத்திரிகைகளை கையை விட்டு போய் ரொம்ப நாளாச்சுன்னு எழுதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படி இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர்கள் பல இழப்புகளுக்கு இடையே வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கிறது. சிலர் நமது கமெண்ட்ல கூட ரொம்ப பாருங்க, சிரியாவை பிடிச்சிட்டான், லெபனானை பிடிச்சிட்டான், எல்லா ஃப்ரண்ட்லையும் முன்னேறிட்டு இருக்கான்னு. ஒன்றும் இல்லை, எல்லாத்துலையும் இப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் போது அவன் இஸ்ரேலில் ஒரே அடியே அங்கே வந்துடணும். இப்போ சிஎம்சிசினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்டர்ல இருக்கு, அந்த ஏரியாவுக்கு அவன் வந்து விட வேண்டும். கிரத்சிவாங்கிற ஒரு ஏரியால இருக்கு, அந்த ஏரியாவுக்கு வந்துருக்கணும். இன்னொன்னு வந்து விட வேண்டும். இன்னொன்னு, நார்தன் இஸ்ரேலுக்கு இன்னும் எவனும் குடிப்போகல. ஹிஸ்புல்லா தாக்கலே தவிர அதனுடைய அச்சம் இன்னும் இருக்கிறது. அப்ப எல்லா ஃப்ரண்ட்லையும் ஒரு பயங்கரமான இழப்புக்கு உள்ளாகி நிற்கிறது இஸ்ரேல் என்பதுதான் உண்மை. இனிமே அங்க உள்ள இழப்புகள், நேயர்கள் பலரும் அதை சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலுக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நீங்களுக்கு தனியாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த தகவல்லாம் அப்பப்பதான் கிடைக்குது, அதை வச்சுதான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஒரே அறிக்கையா வர்றதில்லை. இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு கேக் ஆர்டர் இருக்கு, அதை இஸ்ரேலிய பத்திரிகைகளும் விரும்பி ஏற்றுக்கிறது. ஏன்னா இழப்புகளை வெளியே சொன்னா 3,80,000 பேர் போயிருக்கான்னு இல்லை, இன்னும் கூடுதலா போயிடுவாங்க. அதே நேரத்துல மிடில் ஈஸ்ட் மானிட்டர்ங்கிற ஒரு பத்திரிகை காசாவில் உள்ள ஆக்சுவல் ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை 1,12,000 இருக்கும் என்று பல தன்னார்வ குழுக்கள் எடுத்த சர்வேயையும் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய விலைக்கு பிறகு விலைதான், ஆனால் இஸ்ரேலுடைய அவ்வளவு அடாவடித்தனங்களுக்கும் முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.